தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. 105 பேர் பணிபுரிய வேண்டிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் வெறும் 36 பேர் மட்டுமே பணிபுரிந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதிலும் 7 பேரை மாற்றுப் பணிக்காக மாநில கல்லூரிக்கு அனுப்புவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் பல்வேறு பிரச்சினைகள் இருக்கின்றன. இந்நிலையில் அதற்கெல்லாம் தீர்வு காணப்படாததால் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் பல்கலைக்கழக வளாகத்தில் நேற்று முதல் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் 2வது நாளான இன்றும் உள்ளிருப்பு போராட்டத்தை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் நடத்தி வருகின்றனர். பல்கலைக்கழக மானிய குழு விதிகளின்படி 105 பேர் பணிபுரியவில்லை என்றால் திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் பல்கலைக்கழகம் என்ற அந்தஸ்து பறிபோகும் நிலை உருவாகியுள்ளது. தமிழக அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்று பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 105 பேர் பணிபுரிய வேண்டிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் வெறும் 36 பேர் மட்டுமே பணிபுரிந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதிலும் 7 பேரை மாற்று பணிக்காக மாநில கல்லூரிக்கு அனுப்புவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற நிலையில் அதற்கெல்லாம் தீர்வு காணப்படாததால் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் பல்கலைக்கழக வளாகத்தில் நேற்று முதல் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் 2வது நாளான இன்றும் உள்ளிருப்பு போராட்டத்தை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் நடத்தி வருகின்றனர். பல்கலைக்கழக மானிய குழு விதிகளின்படி 105 பேர் பணிபுரியவில்லை என்றால் திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் பல்கலைக்கழகம் என்ற அந்தஸ்து பறிபோகும் நிலை உருவாகியுள்ளது. தமிழக அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்று பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்மை செய்தி. 105 பேர் பணிபுரிய வேண்டிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் வெறும் 36 பேர் மட்டுமே பணிபுரிந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதிலும் 7 பேரை மாற்று பணிக்காக மாநில கல்லூரிக்கு அனுப்புவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுகிறது. திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற நிலையில் அதற்கெல்லாம் தீர்வு காணப்படாததால் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் பல்கலைக்கழக வளாகத்தில் நேற்று முதல் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் 2வது நாளான இன்றும் உள்ளிருப்பு போராட்டத்தை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் நடத்தி வருகின்றனர். பல்கலைக்கழக மானிய குழு விதிகளின்படி 105 பேர் பணிபுரியவில்லை என்றால் திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் பல்கலைக்கழகம் என்ற அந்தஸ்து பறிபோகும் நிலை உருவாகியுள்ளது. தமிழக அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்று பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.